அன்பினர்களே, ஜலசந்தியில் கட்டுப்பாடு முடிந்துவிட்டது. கப்பல்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கடந்த செய்தியாக நாளை காலை பெற்றுக் கொள்ளுங்கள். பாரசீக வளைகுடாவில் ஈரானிய கப்பல்களுக்கு எதிராக மேலும் ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடந்தால் அப்பகுதி முழுவதும் உள்ள அமெரிக்க கப்பல்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து கடுமையான மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானிய நாடாளுமன்ற மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் எச்சரித்துள்ளார். ஈரானிய நாடாளுமன்றத்தின் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு குழுவின் செய்தி தொடர்பாளரான இப்ராஹிம் ரசாவி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஒரு பதிவில் பாரசீக வளைகுடாவில் தொடர்ச்சியான ஆத்திரமூட்டல்கள் மூலம் வாஷிங்டன் தனது வாய்ப்புகளை வேகமாக இழந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றிலிருந்து எங்கள் கட்டுப்பாடு முடிந்துவிட்டது என்று அவர் அறிவித்தார். எங்கள் கப்பல்களுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் தளங்களுக்கு எதிராக ஈரானின் கடுமையான மற்றும் தீர்க்கமான பதிலடியால் எதிர்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அமெரிக்கர்களின் நலன்களுக்கு எதிராக நேரம் விரைந்து கொண்டிருக்கிறது. முட்டாள்தனமாக செயல்பட்டு தாங்கள் சிக்கியுள்ள சகதியில் மேலும் ஆழமாக மூழ்காமல் இருப்பது அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்றும் அவர் மிகவும் ஆழமான கருத்தொன்றை பதிவு செய்திருக்கின்றார். சரணடைவதும் சலுகைகளை வழங்குவதுமே அமெரிக்காவிற்கான சிறந்த வழி என்றும் ரஷாவி தெரிவித்துள்ளார். புதிய பிராந்திய ஒழுங்கிற்கு நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்களுக்கு எதிராக வாஷிங்டன் விடுத்த அச்சுறுத்தல்கள் குறித்து இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் கடற்படை விடுத்த மிக கடுமையான எச்சரிக்கையாக இந்த கருத்து வெளிவந்திருக்கின்றது. ஒரு அறிக்கையில் பாரசீக வளைகுடாவிலோ அல்லது அதற்கு அப்பாலோ ஈரானிய கப்பல்கள் மீது எந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ மையங்கள் மற்றும் எதிரி கப்பல்களுக்கு எதிராக நேரடியான மற்றும் வலுவான இராணுவ பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தனது கடல்சார் நலன்களை பாதுகாப்பதிலும் ஹம்ஸ் ஜலசந்தி வழியாக தனது வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதிலும் உறுதியாக உள்ளது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. யாஸ்குர் துறைமுகத்திற்கு அருகில் ஈரானிய கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய கடற்படை சமீபத்தில் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் தங்கள் இருப்பை தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய இராணுவ வட்டாரங்களின்படி IRGCயின் கடற்படை பிரிவுகள் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் போர் ட்ரோன்களை பயன்படுத்தி பதிலடி தாக்குதல்களை தொடங்கின. இதனால் அமெரிக்க இராணுவ சொத்துக்களுக்கு இலக்குகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதுடன் அமெரிக்க போர்க்கப்பல்களும் அப்பகுதியில் இருந்து பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு புதிய ஆக்கிரமிப்பிற்கும் புதிய ஆயுதங்கள், புதிய போர் முறைகள் மற்றும் புதிய போர் களங்களை உள்ளடக்கிய ஒரு திடீர் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முஹம்மது அக்ராமினியா எச்சரித்துள்ளார். ஈரான் தனது நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பாதைகளை இனி அனுமதிக்காது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க தடைகளுக்கு இணங்கும் நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதில் நிச்சயமாக சிக்கல்களை சந்திக்கும் என்றும் ஈரான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அக்ராமி தெரிவித்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்கும் போது சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியின் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு தொடங்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் எதிர்நாடுகளுக்கும் அவற்றின் கூட்டாளிகளுக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவைத்தது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு சட்டவிரோத முற்றுகையை அறிவித்த பின்னர் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படை பிரிவுகள் பொதுமக்களின் வர்த்தக கப்பல்களை தொடர்ந்து குறிவைத்து வருகின்றன. இந்த முற்றுகையை கடல் கொள்ளை என்று தெஹ்ரான் கண்டித்துள்ளதுடன் அந்த நடைமுறையில் இருக்கும் வரை அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஆத்திர மூட்டல்களில் ஈடுபட வேண்டாம் என வெளிநாட்டு படைகளை எச்சரித்து ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது IRGC கடற்படை முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்டியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாக நாம் பார்க்கின்ற போது ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுமுழுதாக
ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்றுதான் இந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதற்கு மேல் ஏதாவது அத்துமுறல்கள் வருகின்ற போது நிச்சயமாக அங்கு ஒரு மோதல் ஒன்றை எதிர்பார்க்க முடியும் என்பதை நாம் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு செய்திக்கு சந்திப்போம் நேர்கள். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.